அப்படின்னு நம்ம நண்பர்கள் சொன்னாங்க. அவங்க வேற நல்ல காரணத்துக்காக சொன்னாங்க. அரசியல் அப்படின்றது வந்து நம்ம சுவாசிக்கிற மூச்சுல இருந்து நம்ம குடிக்கிற தண்ணியில எவ்வளவு மாசு கலந்துருக்குன்னு வரையும் எல்லாம் அரசியல் தான் தீர்மானிக்குது. ஆனா இந்த அரசியல்வாதிங்க பண்றாங்க பாருங்க, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கரிசோறு பாட்டில் பீரி, இது அரசியல் கிடையாது. இவங்க பண்ற அரசியல் தான் தப்பு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அரசியல் தேவை. சரி, இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரேன். நம்ம நண்பர்களே நிறைய பேர் வந்து பீட்டாவையும் தமிழக அரசு பன்னீர்செல்வம் போன்றவர்களே வந்து விமர்சிக்கிறாங்க. கண்டிப்பா வந்து நம்ம ஆட்சி செஞ்சு தேர்ந்தெடுத்த பன்னீர்செல்வம் அவர்களை விமர்சிக்கணும். அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்றது சரியானதுதான். ஆனா அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில இருந்து இந்தியா என்னென்ன பலனை அனுபவிக்குது, இந்தியா தமிழர்களுக்கு என்னென்ன துரோகம் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில இருந்து வருஷத்துக்கு 90,000 கோடி தமிழ்நாட்டில இருந்து வரியா இந்திய அரசாங்கத்துக்கு போகுது. கார்பரேட் டாக்ஸ்னு ஒரு டாக்ஸ் 30,000 கோடி வருஷத்துக்கு 30,000 கோடி இந்திய அரசுக்கு போகுது. இந்தியால இருந்து வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வெறும் 24,000 கோடி தான் திரும்ப மானியமா வருது. அவங்க பண்ற எல்லா செலவையும் சேர்த்து. அப்பனா தமிழ்நாடை வச்சுதான் இந்திய அரசாங்கம் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்தியாவை வச்சு தமிழ்நாடு அரசாங்கம் வாழ்ந்துட்டு இல்ல. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, காவிரியில நீர் தரல, அடுத்தவன் தண்ணி நம்ம எப்படி கேட்கலாம், நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நிறைய சொல்றாங்க. உலக நதிநீர் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, யாரு வடிகால் விடுறாங்களோ அவங்களுக்கு தான் நீர்ல முதல் உரிமைன்னு சொல்லுது. கேரளால தண்ணி அதிகமா வந்துட்டா யாரு வடிகால் விடுறா? தமிழ்நாடு. கர்நாடகால அதிகமா தண்ணி வந்து வெள்ளம் போனா யாரு வடிகால் விடுறா? தமிழ்நாடு. ஆந்திரால தண்ணி அதிகமா வந்தா யாரு வடிகால் விடுறா? தமிழ்நாடு. அப்ப தண்ணி நம்ம அவன் கிட்ட கேட்க கூடாது, அவன் நம்ம கிட்ட கேட்கணும். நமக்கு தான் முதல் உரிமை. உலக நதிநீர் சட்டம் சொல்லுது. இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணி போயிட்டு இருக்குங்க. இந்தியால இருந்து நதி மூலமா பாகிஸ்தானுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு, தடுக்க முடியாது. இந்தியால இருந்து பங்களாதேஷுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு, தடுக்க முடியாது. சீனால இருந்து திபெத்துக்கு போகுது. நைல் நதி அரேபியால பல நாட்டுல பாயுது. ஒவ்வொரு நாடு சண்டை நாடு தான், தடுக்க முடியாது. ஆனா இந்தியால ஒரே நாடுன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்காம இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம். அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம இதே மாதிரி போராடணுங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடணும். கூடங்குளம் அணு உலை ஃபர்ஸ்ட் எங்கே வந்துச்சு? தேவகவுடா பிரதமரா இருக்கும் போது கையெழுத்து போட்டுட்டு வந்தாருங்க கேரளாக்கு. அடுத்து கேரளா மக்கள் எல்லாம் அடிச்சு வரட்டிட்டாங்க. கர்நாடகாவுக்கு வந்துச்சு. தேவகவுடாவை எதிர்த்தாரு கூடங்குளத்தை, எங்க ஸ்டேட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எங்க போனாங்க? கூடங்குளம் வரும்போது கேரளால கர்நாடகால வைக்க முடியாத கூடங்குளம் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு? மீத்தேன் ஃபர்ஸ்ட் எங்கே போச்சு, இங்க எப்படி வந்துச்சு? இப்படி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எடுத்துக்க வேண்டியதெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து எடுத்துப்பாங்க. வரி இந்தியாவோட ஓவரால் ஜிடிபியோட ஆவரேஜோட தமிழ்நாட்டோட ஜிடிபி ஆவரேஜ் அதிகங்க. பல ஸ்டேட்டுக்கு தமிழ்ல நாங்க சோறு போட்டுட்டு இருக்கோம். விவசாயி அரிசியை விளைய வச்சு சோறு போட்டுட்டு இருக்கான். அதை தாண்டி ரோட்ல டீ விற்கிறவன், ஐடில வேலை பார்க்கிறவன், டிரைவர், என்ன மாதிரி கம்பெனில வேலை பார்க்கிறவன், ஆசிரியரா இருக்கவன் எல்லாரும் வாங்குற சோப்பு சீப்பு கண்ணாடி அத்தனை பொருளை வரி இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்து இந்தியாவுக்கே தமிழ நாங்க சோறு போட்டுட்டு இருக்கோம். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்தியத்தை வந்து ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்தியத்தை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மிரட்டி நாங்க படிய வைக்க முடியும். வேற சட்டத்தாலேயோ மற்ற விஷயத்தாலேயோ நம்ம படிய வைக்கவே முடியாது. நம்ம வன்முறையெல்லாம் கையில எடுக்கவே வேணாம். நம்ம எல்லாம் வன்முறையை கையில எடுத்து உலகம் அழிஞ்சிருங்க. அதனால நம்ம துப்பாக்கி தூக்கிட்டோம்னா முடிஞ்சு, உலகமே முடிஞ்சு. அதெல்லாம் நமக்கு எதுவுமே வேணாம். அறம் சார்ந்தே போராடுவோம். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். சின்ன வயசுல எல்லாரும் இந்த மாதிரி படிக்கலையா ஆடு மாடு வைக்க போ, படிக்கலையா ஆடு மாடு வைக்க போ. இன்னைக்கு உலகத்திலே வந்து பிரேசில், நார்வே எல்லாம் உலக பொருளாதாரத்துல முக்கியமான இடத்துல இருக்காங்க. எதுவுமே இல்ல, ஆடு மாடு கறிதாங்க அவங்க தொழிலு. பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. டென்மார்க் உலகத்துல மிகப்பெரிய பணக்கார நாடா இருக்கு. வெறும் பண்ணதாங்க, வெறும் பண்ணதான். கரும்பு கியூபா எடுத்துக்கங்க. கியூபால டாக்டரை விட கரும்பு வெட்டுறவனுக்கு அதிக சம்பளம் கொடுக்குறாங்க. டாக்டரை விட அதிக சம்பளம். நகரத்துல கிராமத்துல ஃபுல்லா கரும்பு விவசாயம், நகரத்துல ஃபுல்லா மாடி தோட்டம். நகரத்துல இருந்து கிராமத்துக்கு காய்கறி போகும், கிராமத்துல இருந்து நகரத்துக்கு கரும்பு போகும். கரும்பு உலகம் ஃபுல்லா போகும். உலகின் சர்க்கரை கிண்ண கியூபா. விவசாயம் பண்ண இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டுற வேணாம். இன்னொரு விஷயம், இங்கிலீஷ் வந்து நம்ம இது பண்றோம், படிக்க வேணாம். நம்ம தேவைக்காக பயன்படுத்திக்கிறோம் இங்கிலீஷ், அவ்வளவுதான். நம்ம விரும்பல, நேசிக்கல. தமிழ் நம்ம அம்மா, அவ்வளவுதான் நமக்கு தேவை. இப்ப வந்து நம்ம இருக்க பொருளாதார சூழல்ல உலகத்தை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியாது. நம்ம பண்பாட்டை மீட்க முடியாது. போராடிதான் மீட்கணும். நம்ம பொருளாதாரத்தை வளர்த்துக்குவோம். சைட்ல அவன் கொடுத்த விஷயத்தை எடுத்துக்குவோம். எல்லாம் பண்ணிட்டு தமிழ்லே கோடி எழுதுவோம். நம்மளை வளர்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் சீனால அவன் தயாரிக்கிற மிஷின்ல இருந்து அவன் எழுதுற கோடிங்ல இருந்து எல்லா சீன மொழியில தான் இருக்கு. முக்கியமான விஷயங்க, உலகத்துல நோபல் பிரைஸ் வாங்கின 84 பேருக்கு ஏபிசிடி
அவனுக்கு காட்டுவோம். நம்ம பொருளாதாரத்தை